السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا صدق الله العلي العظيم الحمد لله ரமதானுடைய 20 நோன்புகளை வைத்து அதற்கு பிறகு 21வது நாளினுடைய நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான இறுதி பத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதாவது 21வது நாளினுடைய தராவியை தொழுதுண்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஓதப்பட்ட சூறாவில் பார்த்தோன்னு சொன்னால் சூரா ஃபதஹ் என்பதாக ஒரு சூறா வருது. சூரா ஃபதஹ் அப்படின்னு சொன்னால் வெற்றி, மக்காவுடைய வெற்றி என்பதாக அந்த சூறாவுக்கு உண்டான அர்த்தம் மக்காவுடைய வெற்றி. அல்லாஹு தாலா அந்த குர்ஆனில் சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நான் உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏன் இந்த ஆயத்தை சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. எப்போ மக்காலிருந்து அங்கே உள்ள காஃபிர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் மதீனாவுக்கு போயிட்டாங்களோ அந்த நாட்கள்லேருந்து அந்த நேரத்துலேருந்து ஹிஜ்ரினுடைய வருடங்கள் என்பது கணக்கிடப்பட்டது. அப்படி மதீனாவுக்கு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய கூட்டத்தார்களும் மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு கனவு வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. என்ன கனவு? இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய சஹாபாக்கள் எல்லாருமே சேர்ந்து மக்காவுக்கு போய் உம்ரா செய்கிறாங்க, தவாஃப் செய்கிறாங்க, இன்னும் உம்ராவினுடைய அமல்கள்லாம் செய்கிற மாதிரி கனவுல வந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவுல இது எப்போ வருது? 6வது ஹிஜ்ரி 6ல் வருது. ஹிஜ்ரி 6ல் வந்தோடனே அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்குறான். என்ன? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. ஹிஜ்ரி 6ல் தான் இறக்குறான். ஹிஜ்ரி 6ல் இறக்குனோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சரி வாங்கப்பா எல்லாருமே மதீனாவுக்கு போகலாம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு போகலாம், மக்காவுக்கு போய் உம்ரா செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவாகி எல்லாருமே மக்கா செய்வதற்காக கிளம்புறாங்க. மக்காவுக்கு தவாஃப் செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக எஹ்ராம் கட்டிட்டாங்க. எல்லாரும் எஹ்ராம் கட்டிட்டாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே எஹ்ராம் கட்டிட்டாங்க. எஹ்ராம் கட்டிட்டு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போகக்கூடிய வரையில் அபூ சுஃபியானுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி இவங்க உம்ராக்கு வராங்க, உம்ரா செய்ய வராங்க அப்படின்னு. ஹுதைபியான்னு சொல்லி ஒரு இடம், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் உள்ள ஹுதைபியான ஒரு இடம். அந்த இடத்துல அபூ சுஃபியான் அவங்க வழி விடலை, முற்றுகையிட்டான். யாரும் போகக்கூடாது, உம்ராக்கெல்லாம் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னே அமைதியாக நிற்கிறாங்க. இந்த பக்கமும் நிற்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தார் நிற்கிறாங்க, அபூ சுஃபியானோட கூட்டமும் நிற்குது. இப்படி நிற்கும் போது அபூ சுஃபியானுடைய கூட்டத்திலேருந்து ஒருத்தர் பேசுகிறார். என்ன? அம்ர் இப்னு சுஹைல்ன்றவர், நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. என்னது ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? ஆமாம், சரி ஒப்பந்தமா, என்ன ஒப்பந்தம் போட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஓகேன்னு சொன்னோடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் எழுதுவாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எழுத படிக்க தெரியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. அம்ர் இப்னு சுஹைல் அங்கே சொல்கிறாங்க, இங்கே அலி ரலியல்லாஹு தஆலா எழுதுறாங்க. என்ன? முதல்ல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. என்னது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமியா? யார் சொல்கிறா? அந்த எதிர்கூட்டத்தில் அம்ர் இப்னு சுஹைல் சொல்கிறான், என்னது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமியா? அர் ரஹ்மான் அர் ரஹீம் யார்? அது எங்களுக்கு தெரியாதே. இவ்வளோ வருஷமாக நாங்கள் பிஸ்மிஹி பிஸ்மிக்க அப்படி தான் இருக்குது, நீங்கள் என்ன புதுசாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறீங்க? அதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு செய்கை செய்கிறாங்க, இஷாரா காட்டுறாங்க, அழிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழிச்சிடுறாங்க. சரி, அதுக்கடுத்து 2வது எழுதுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னு சொன்னால் ஃப்ரம் அட்ரஸ்ஸு டூ அட்ரஸ் மாதிரி எழுதணும்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா மக்கத்தி குரைஷ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த லெட்டர் வருது மக்காவினுடைய குறைஷி மக்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்படி எழுதுனே அம்ர் இப்னு சுஹைல் என்ன சொல்கிறாரு, என்னது ரசூலுல்லாவா? நான் எங்களுக்கு தெரிஞ்ச வர முஹம்மது பின் அப்துல்லா தான், ரசூலுல்லா தான் நான் ஏற்றுக்கவே இல்லை. பின்னதுக்கு ரசூலுல்லான்னு எழுதுறீங்க, ரசூல்லா அழிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அதையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து பெரியவங்களே சொன்னால் கூட அவங்களுடைய கட்டளையும் பின்பற்றணும். அதன்படி கட்டளை பின்பற்றும்படி பார்க்கும்போது கூட ஒழுக்க நெறிகளையும் பின்பற்றணும். இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா ஒழுக்க நெறியை பின்பற்றினாங்க. என்ன, முஹம்மது ரசூலுல்லான்ற பேரை நான் அழிக்க மாட்டேன் யா ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி எங்கே இருக்குன்னு காட்டுங்க, நானே என் கையால் அழிக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையாலே ரசூலுல்லா என்ற பேரை அடித்தாங்க. அதற்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, சரி என்னென்ன ஒப்பந்தம் போடணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது 10 வருஷத்துக்கு உங்களுக்கோ எங்களுக்கோ எந்த ஒரு போரும் நடக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவோ எந்த ஒரு போரும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கினாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு என்ன சண்டையாக தேவை, சண்டைலாம் போடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும் தான் எனக்கு தேவை. நீங்கள் என்ன சண்டைன்றீங்க, சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் எழுதிருப்பா, 10 வருஷம் போர் நடக்கக்கூடாது அப்படின்னு எழுதிட்டாங்க. சரி, முதலாவது உடன்படிக்கை எழுதிட்டாங்க. 2வது உடன்படிக்கை, இந்த வருஷம் நீங்களாம் உம்ரா செய்ய வந்திருக்கீங்களே, இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் உம்ரா செய்ய வரணும். அதுவும் வர்றது கூட எத்தனை நாள், 3 நாள் தான் உம்ரா செய்யணும், அதுக்கு மேலெலாம் உம்ரா செய்ய இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா அதையும் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு எழுதிடுறாங்க. 3வது விஷயம் சொல்கிறாங்க, இப்போது யாராச்சும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், இஸ்லாம் என் மேலே பிரியமாக இருக்குது, இஸ்லாம் மேலே எனக்கு ஒரு பிரியம் இருக்குது, நான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி மக்காவுக்கே போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாங்க. 4வது ஒப்பந்தம் சொல்கிறாங்க, யாராச்சும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு நாங்கள் இஸ்லாத்தை நான் வெறுக்கிறேன், இஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், நாங்கள் வச்சுப்போம் பத்திரமா அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியானோட கூட்டத்தார்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படிலாம் கேட்கும்போது இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சரிப்பா எழுது, சரி எழுதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லெட்டர் ஃபுல்லாத்தையும் எழுதிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை எல்லாத்தையும் எழுதி முடித்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் எந்ததோ ஒப்பந்தம் போடுறாங்க, அந்த ஒப்பந்தத்தெல்லாம் எப்படி யா ரசூலுல்லாஹ் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, ஆமாம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொறுமையினுடைய குணத்தை அங்கே கையாளுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்குறாங்க, அலஸ்னா பில் ஹக், நாங்கள்லாம் ஹக்கில் இல்லையா, அவங்க தான் உண்மையான விஷயத்தில் இருக்காங்களா, நாங்கள் உண்மையான விஷயத்தில் இல்லையா, இல்லை நீங்கள் உண்மையான விஷயத்தில் தான் இருக்கீங்க, அவங்க பாத்தில் அறியாத ஒரு விஷயத்தில் இருக்காங்க அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நபி சொல்கிறாங்க, நான் நபியாக இருக்கேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா வஹியாக கொடுக்குறானோ அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தவிர வேறு எதையும் எந்த நபிமார்கள் சொல்ல மாட்டாங்க. குர்ஆனில் அல்லாஹு தாலா தெளிவாக குறிப்பிட்டான், வமா யன்திகு அனில் ஹவா, நபிமார்கள் எல்லாம் அவங்களுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டாங்க. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹு தாலா எந்த வஹியை அவங்களுக்கு சொல்கிறானோ அதை மட்டும்தான் நபிமார்கள்லாம் பேசுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க. எனவே இதை அல்லாஹ் சொன்னால் நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் எனக்கு வஹியாக கொடுத்தா நான் சரின்னு சொன்னேன், ஆனால் நபி அதனால தான் நான் நபி அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது எல்லா சஹாபாக்களுக்கும் ஒத்துக்க முடியல, இந்த மாதிரி உடன்படிக்கை போடுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா சஹாபாக்களும் இருக்காங்க. எல்லா சஹாபாக்களும் ஒரு மாதிரியாக இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிட்ட அங்கிட்டு நடக்கும்போது கூடாரத்துலேருந்து உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா வந்து கூடாரத்துலேருந்து எட்டி பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முகம் ஒரு மாதிரியாக செவந்த மாதிரி இருக்குது. சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஒரு மஷூரா சொல்கிறேன், அதை ஏற்றுக்கிறீங்களா, என்ன சொல்லுங்கள். இப்போது நீங்கள் அவங்ககிட்ட உடன்படிக்கை போட்டிங்க, உம்ரா இந்த வருஷம் செய்ய வேணாம், அடுத்த வருஷம் தான் உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உடன்படிக்கை ஏற்றுக்குனீங்க நீங்களும், அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ மக்கள்லாம் உங்களை பின்பற்ற வேண்டும் சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க, உங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கார், அவர் செஞ்சார்னா எல்லாருமே செஞ்சிருவாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு மஷூரா கொடுக்குறாங்க. என்ன மஷூரா தராங்க, நீங்கள் வந்து உம்ரா செஞ்சு முடித்த உடனே தலைமுடியை இறக்குவீங்க, எஹ்ராம் கழட்டுவீங்க, தன்னுடைய பிராணியை கொண்டு வந்த பிராணியை குர்பானி கொடுப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. உங்களை உண்மைப்படுத்தும் வண்ணமாக உங்களுடைய தோழனான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து இதை உண்மைப்படுத்திய வண்ணமாக அவரும் செய்வார், அவர் செஞ்சவொன்னே உமர் ரலியல்லாஹு செய்வார், அவர் செஞ்சவொன்னே எல்லா சஹாபாக்களும் செஞ்சிருவாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டலை அவங்களுடைய மனைவிக்கு.
சரின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அந்த முறைப்படி செஞ்சாங்க. அதற்கு பிறகு அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்சாங்க. அதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாருமே செஞ்சுட்டு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போயிட்ட அப்புறமா ஒரு சில காலங்கள் ஆனோடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உண்டான ஒரு நெருக்கத்தில் உள்ள குஸாஇ என்ற ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்துக்கு கூட மக்கா முஷ்ரிக்கின்கள், மக்கா காஃபிர்கள் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டு ஒருத்தரை கொலை செஞ்சிடறாங்க. ஒருத்தர் கொலை செஞ்சது தெரிஞ்சவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க தான் உடன்படிக்கையை உடச்சிட்டாங்க, உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு, நம்ம உடன்படிக்கையை ஏற்றுக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, அந்த மாதிரி கிளம்புங்க எல்லாம் உம்ராக்கு போகலான்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகலாம், அங்கே போர் செய்யலாம், அங்கே போய் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது யாருக்கும் சொல்லலை. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. என்னம்மா ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாச்சும் பயணம் போகிறாங்களா, துணியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, சஃபரில் போகிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்களே? இல்லை இந்த மாதிரி குஸாஇ கோத்திரத்தில் ஒருத்தர் அடிச்சிட்டார்ல, ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அவங்க உடன்படிக்கை உடச்சிட்டாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் மக்காவுக்கு போகிறாங்க, அங்கே போய் போர் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். 10,000 சஹாபாக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் பரவி 10,000 சஹாபாக்கள் கிட்ட புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்காவுக்கு போகிறதுக்காக. இது எப்போது, இந்த நேரம் என்பது எந்த காலம் சொன்னால் ரமதானுடைய காலம், ஹிஜ்ரி 8 காலத்தில் நடக்குது. அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் சரி, இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. இவங்கெல்லாம் கிளம்புறது மக்கால உள்ள உங்களுக்கு தெரியணும். எப்படி தெரிய வரும், இங்கே மதீனாவில் ஒருத்தர் இருந்தார், ஹாத்தம் இப்னு பல்தா என்பவங்க அவருடைய குடும்பத்தாரெலாம் மக்கால தான் இருக்காங்க. ஒரு லெட்டர் எழுதி ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்டே சொல்லிடுறாங்க, இந்தாப்பா 10 திர்ஹம் வச்சுக்கோ, நீ கொண்டு போய் இந்த லெட்டரை போய் என்னுடைய குடும்பத்தார்ட்டையோ இல்லையா அபு சுஃபியான்ட்டையாச்சும் கொண்டு போய் கொடுத்துரு, இந்த மாதிரி புறப்பட்டு வராங்க, மக்காவுக்கு புறப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நீ லெட்டர் போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அந்த யாசகம் கேட்குறவர் கொண்டு போய் சீக்கிரமாக கொண்டு போய் அபு சுஃபியான்ட்ட கொடுத்துறாரு. அபு சுஃபியான் இந்த விஷயம் கேட்டோன்னே ரொம்ப பயந்து போயிறாரு. பயந்து போயிட்டு மதீனாவுக்கு வராரு. மதீனாவுக்கு அபு சுஃபியான் அவங்களுடைய மகள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மே ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட வராங்க. அவங்ககிட்ட அவங்க வீட்டுக்கு வந்தோடனே உம்மா ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா செய்கிறாங்க, அவங்களுடைய அந்த பாய் விரிச்சிருப்பாங்க உட்காரத்துக்கான, அந்த பாய் எடுத்துட்டாங்க, சட்டுன்னு எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்க, அபு சுஃபியான் கேட்குறாங்க, என்னம்மா பாய் எடுத்துட்டேன், நான் வந்திருக்கேன், உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டியா, ஏன் என்னை உட்கார வச்சு பேசக்கூடாதுன்னு உனக்கு நியத்தா, இல்லை ரெண்டாவது விஷயம் என்னை நிற்க வச்சே பேசி துரத்தி விட்டுருணும் நியத்தா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் உடன்படிக்கை உடச்சிட்டிங்க, எந்த ஒரு இதுவும் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொன்னோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபை இருக்குது, ஒரு சபை நடக்குது, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்யுங்க. யாரும் எதுவுமே கண்டுக்கல, யாரும் எதுவுமே சொல்லாதனால எல்லா சபையும் கலைஞ்சு போயிடுச்சு. அதுக்குமா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த மாதிரி சிபாரிசு செய்யுங்க, தெரியாதனமாக செஞ்சிட்டோம், உடன்படிக்கை உடைக்க வேணாம்னு சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்த வண்ணமாக கெஞ்சிற வண்ணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னோன்னே, அபூபக்கர் ரலியல்லாஹு ஷஃபாத்துக்கு இங்கே இடமே கிடையாது, நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த மாதிரி ஷஃபாத் செய்யுங்க, போர் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுங்கள், உடன்படிக்கையை உடச்சிட வேணாம்னு சொல்லுங்கள். சரி நான் சொல்கிறேன், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் என்னைய சொன்னாங்கன்னா உன்னுடைய தலையை நான் எடுத்துருவேன், ஏதாச்சும் என்னைய சொன்னாங்கன்னா உன்னுடைய தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னேன். அங்கேருந்து அபு சுஃபியான் உடனே பயந்து ஓடிட்டார். அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னோன்னே, அலி ரலியல்லாஹு தஆலா ஏதாவது ஷஃபாத் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் ஷஃபாத்தே கிடையாது, உனக்கு என்னுடைய நெருக்கமான உள்ள குஸாஇ கோத்திரத்தில் நீங்கள் கொண்டிருக்கிய அந்த மாதிரிலாம் அந்த மன்னிப்பே கிடையாது, கன்ஃபார்ம் அங்கே வருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போகிறாங்க. அடுத்து ஃபாத்திமா கிட்ட கேட்டவுடனே, ஏதாவது சிபாரிசு செய்யுமா, எந்த ஒரு சிபாரிசும் செய்ய முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சாங்க, முடிவு செஞ்சது தான், அதுக்கு பிறகு நாங்கள் எதுவுமே ஷஃபாத் செஞ்சு எதுவுமே முடிவுகள்லாம் மாறாது, அதனால் நீங்கள் எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் அவங்க அனுப்பி போட்டாங்க. அபு சுஃபியான் அவங்க மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. மக்காவுக்கு போய் எல்லா மக்கள்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த மக்காவுக்கு போகிறாங்க, தன்னுடைய மக்களோட மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு எப்படி போகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டத்துக்கு மேலே ஏறி உட்காந்து கருப்பு நிற தலப்பாவை கட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அங்கே போனோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குது, உங்களுக்கு மன்னிச்சிட்டேனா, உங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன், எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போயிட்டு அபு தாலிபினுடைய வீட்டில் போய் 8 ரக்காத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. முதல்ல 8 ரக்காத்து அபு தாலிபினுடைய வீட்டில் போய் தொழுகிறாங்க. அதற்கு பிறகு காபத்துல்லாஹ்வுடைய கதவை பிடிச்சி
அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதற்கு உமர் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா அவங்ககிட்ட காபத்துல்லாஹ்வுடைய சாவி இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சாவியை பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சாவியை பிடிங்கிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தாங்க சாவி, காபாவினுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை அவங்க கையிலே கொடுங்க, கியாமத்து வரையும் உஸ்மான் இப்னு தல்ஹாவினுடைய வாரிசுக்கள் தான், அவங்களுடைய வம்சாதாரி தான் இந்த காபத்துல்லாஹ்வுடைய சாவியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதற்கு பிறகு உம்ரா செஞ்சு முடித்தாங்க. அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டத்தார்கள்லாம் மதீனாவுக்கு போனாங்க. அதாவது இந்த ஹிஜ்ரி 8 தான் மக்காவினுடைய வெற்றி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடச்சிது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஆயத்து இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றி என்பது இருக்குது என்பதாக கனவின் மூலியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிச்சிட்டான். இந்த ஆயத்தினுடைய விளக்கம் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். இதை போன்ற விஷயங்கள்லாம் குர்ஆனில் நிறைய இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நம்ம அதிகமாக படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.